நான் சொல்கிறேன் 6.2 5.8 வெயிட்டு. நீ சொல்லு இல்லை நீயே சொல்லு. நீ சொல்லு பரவாயில்ல. நீ சொல்லு. நான் வந்து வெயிட்டான ஆளா வச்சிருக்கேன், அதனால நீ சொன்னாதான். இல்லை பரவாயில்ல, நீ சொல்லு. 280. தெரியும், நான் சொல்லிட்டேனே. காடை கூட கிளம்பு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. புரியல. எதை பத்தி பேசுறோம் புரியல. இப்போ புரியும். இண்டோர் கேம்ஸ்ல என்னென்ன கேம்ஸ்லாம் நம்ம விளையாண்டுருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். தோனே சரியில்லையே. ஒன்னும் இல்ல, அது வேற சொன்னா அப்புறம் திட்டுவானுங்க, என்னடா கலாய்கிறேன் நீ எங்கால திட்டுவானுங்க, அதனால நான் சொல்லல. அந்த மாதிரி வந்துருச்சு டக்குடு, மன்னிச்சிருக்கேன். இண்டோர் கேம்ஸ். ஆமா, இண்டோர் கேம்ஸ்ல வந்துட்டு ட்ரம்ப் கார்டு வந்து விளையாடாம இருந்திருக்க மாட்டாங்க. ட்ரம்ப் கார்டு அப்படின்றதோட WWF கார்டு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு ட்ரம்ப் கார்டு வேணும், WWF கார்டு இருக்குதா, இங்க இல்ல, ஐயோ இங்க இல்லையா, போச்சு அப்படின்ட்டு ஓடி போயிட்டு வேற ஃபேன்சி ஸ்டோர்ல போய் கேட்பானுங்க, இங்க இருக்குதா, என்னப்பா இருக்கு, இல்லங்க ட்ரம்ப் கார்டு இருக்குதா, ட்ரம்ப் கார்டு இல்ல. கடையா ஏறி போவோம். அது மாதிரி யாரு கார்டு வச்சிருக்காங்க, யாரு எல்லாம் கார்டு வச்சிருக்காங்களா அதெல்லாம் பார்ப்போம். பயங்கரமா. ட்ரம்ப் கார்டு இருக்குதுன்னா அது போதும் பொழுதுபோக்கு. இப்பதான் வந்து போனை வச்சுன்னு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிறோம். அப்பெல்லாம் வந்துட்டு போன்லாம் போனே கிடையாது. அப்பெல்லாம் வெறும் பட்டன் போன் தான். ஆமா, நம்மளுக்கு அதெல்லாம் வந்து அப்ப தெரியவே தெரியாது. நம்ம ஃபுல்லா இந்த மாதிரியான கேம்ஸ் தான் விளையாடுவோம். ஒண்ணு அது விட்டா ட்ரம்ப் கார்டு விளையாண்டு இருக்கிறது, அதையும் விட்டோம்னா சீட்டு கட்டு விளையாடுவோம். ஈவினிங்ல வந்து நமக்கு ஸ்கூல்லாம் விட்டு வந்துட்டு இதுக்குன்னே ஓடி வருவோம். வந்துட்டு டக்குன்னு ட்ரம் கார்டு விளையாடலாம், பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு விளையாடலாம்னு ஒரு, ஏன்னா வேற எதுவுமே என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஆமா, அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு எனக்குலாம் யோசனையாவே இருக்கும். ஐயோ நீ போனவனு விளாடணும் வேற இருப்பானுங்களா தெரியல, அப்படிங்க போயிடுவானுங்களான்ட்டு அப்படி யோசனையா இருக்கும் எனக்கு. அது இப்போ வரைக்குமே அப்படித்தான். நானு இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டேன்னா எப்படா வீட்டுக்கு போவோம், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போய் அதை விளாண்டு பார்க்கணும்ட்டு. அது இப்பயுமே அப்படிதான். அது செம்மையா இருக்கும். அது குழந்தைத்தனம் எல்லாருக்கும் இருந்தா அப்படித்தான் இருக்கும். நான் குழந்தை மாதிரி தானே. குழந்தை நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அதாவது தேர்ந்து அவன் ஏதாவது சொல்லுங்கிறான், அவன் கட்டுக்கல. கேரம் போர்டு பயங்கரமா இருக்கும். கேரம் போர்டு இருக்கும். ஏன்னா வந்து நான் விளையாடுவேன். ஏன்னா வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் விளையாடுறது எப்படின்னு சொல்லி நான் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். இல்ல அதுல வந்துட்டு 2 விஷயம் இருக்குது. ட்ரம்ப் கார்டு வந்து 2 பேர் தான், கேரம் போர்டு 4 பேர் டீம் போட்டு விளையாடலாம். அது இன்னும் ஜாலியா இருக்கும். ஆமா, செம்மையா இருக்கும். அது நமக்கு கேரம் போர்டு தான். ஆனா அதுல வந்து ஒரு நாளும் வந்து பயங்கரமா ட்ரெயின் ஆயிட்டே வருவோம் நம்மளே. ஆமா, நமக்குள்ளே பயங்கர போட்டி அதெல்லாம் இருக்கும், செம்மையா இருக்கும். அது எப்படின்னா நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்டடிக்கிறது அதெல்லாம் பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சோன்னா சும்மா நெருக்குன்னு கட் பண்றது தான். இங்க இருந்து இங்க அடிக்கிறது, எங்கடா அடிக்கிற கம்முன்னு. அது அப்ப இப்ப நம்ம வேற மாரி இறங்குவோம் சூப்பரா, பாரு இப்ப அடிக்கிற பாருன்னு. ஆனா சில டைம் எப்போ ஓவரா பேச வராது, அப்ப அடிக்கவே மாட்டேனாரு. கம்முன்னு நான் அடிக்கிறேன் பாரு இப்ப கட்டு, இப்ப அங்க போய் உளும் பாக்குறேன் நீன்ட்டு இப்படிலாம் அச்சு விடுவேன். பார்த்தா அங்க போயிட்டு சருன்னு அச்சிங்க வந்து நின்றும் பாக்கெட் ஆயிடும். ஒழுங்கா கம்முன்னு இருக்கலாம், தேவையில்லாம எடுத்து வந்து விட்டுக்கிற அடிக்க முடியாமன்னு. நான் டீசெண்டா பேசுறேன், வேற மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு இன்னும் அசிங்கமா கேட்பானுங்க. இன்னைக்குமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க நிறைய. வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம இருந்த ஏரியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரீட்ல கேரம் போர்டு வச்சு விளையாடுறதுலாம் வந்து சூப்பரா இருக்கும். மச்சான் இப்ப இருக்கு என்கிட்ட, இப்ப கேரம் போர்டு இருக்கு, வீட்டுல வச்சிருக்கிறேன் கேரம் போர்டு இப்படியும் வச்சிருக்கிறேன். ஆனா விளையாடுறதான் டைம் இல்ல. டைம் கொடுத்தா இவர் விளையாடி டோர்னமெண்ட் போய் கப் அடிச்சிடுவாரு. அதான் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு. ஆமா, இவர் பெரிய புலவரு, பழமொழிய வாரி வழங்குறாரு. காலத்தை விட்டுட்டு இருக்கிறோம், கடமையில போயிட்டு கடமையும் ஒண்ணும் பண்ணதில்லை. யாருமே வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீ இப்ப போயிட்டு இப்ப இருக்கிற பசங்க கிட்ட போய் கேட்டனா இந்த கார்டு தெரியுமா, வாட் திஸ், என்ன இது அப்படின்னு கேட்பானுங்க. கேரம் போர்டு கேட்டீங்கன்னா கூட கேரம் போர்டு கேட்டா அவன் போன்ல காட்டுவானுங்க. கேரம் போர்டு கேட்டனா கேரம் போர்டு தெரியுமே அப்படின்ட்டு இது பாருங்க காட்டுவான். டேய் இதை கேட்கலடா, கேரம் போர்டு இவ்வளவு பெருசுக்கு போர்டு பெருசா இருக்குமே பாத்து இல்லையான்னு, ஐ சீ இன் கசின் ஹோம் ஏனோ அப்படின்வானுங்க.
என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்குது காலம். வீடியோ கேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா தெரியுமா, அந்த சிப்பு போட்டு விளையாடுறது. ஆமா 8 பிட் 8 பிட்னு சொல்லுவோம். 8 பிட் அது 8 பிட் 16 பிட் அந்த அளவுக்குலாம் நாங்க நாலேஜ் கிடையாது. 8 பிட் கேம் கேசட் ஒன்னு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவோம். நாங்கெல்லாம் வந்துட்டு என்ன கான்ட்ரா கேசட் இருக்குதா, கேசட்டுன்னு தான் கேட்போம். கேசட் பாட்டு கேசட்டு இதுவும் கேசட் தான். கேசட் இருக்குதான்னு தான் கேட்போம். ஆனா அப்பெல்லாம் எங்க கேசட்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அதுல என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுட்டு அந்த டக்கு பறக்கும் பாரு, டமால், அதுதான் விளையாண்டு. துப்பாக்கி வேற ஜாலியா இருக்கும். அது நாங்க ஏதோ ஒரு பெரிய இது மாரி வச்சுன்னு டமான்னு சுட்டுன்னு கிடப்போம். நல்லா இருக்கும். அது விட்டா அது என்ன கான்ட்ரா நல்லா இருக்கும். கான்ட்ரா, மேரியோ எல்லாம் பயங்கரமா. அப்பெல்லாம் வந்துட்டு அந்த கேம் இது எப்ப முடிப்போம், அம்மா எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இருக்கு, எவ்வளவு பெரிய கேம்பா அப்படின்ட்டு அந்த டிராகன் கிட்ட போயாச்சுன்னா அவள்தான், ஐயோ இவ்வளவு இது வரை சாவடிக்கவே முடியல, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது, சனியை செத்து தொலைதான் பாரு இது, அப்படி உட்கார்ந்து இருப்போம். இப்ப பார்த்தா இதுதானே ஏதாவது செம்ம கேம், ஈஸியா விளையாடலாம் இதெல்லாம் அப்படின்ட்டு. எப்படி சொல்லுது, இப்ப கல்யாணம் குழந்தை இருந்துச்சுக்க, அந்த பையன் பெரிய நைட்டுச்சுக்க, இந்த கேம் விளையாண்டுக்கிட்டேடானா, அப்பா இது என்னப்பா கேம் இது, ஒண்ணுமே புரியல, டேய் இதாண்டா உங்க அப்பா சின்ன வயசுல விளையாண்ட அப்படி சொல்லுவாரு. கட்டங்கட்டமா தான் இருக்கும். ஆனா அதுவே நாங்க ரசிச்சு விளையாண்டுக்கிறோம். அப்பவே அதை விளையாடி இருக்கோம். அதோட அந்த மியூசிக் தான் அது ஒண்ணு, அந்த கொடி ஏறும்போது செம்மையா இருக்கும் அந்த மியூசிக். ஆனா அந்த 8 பிட் கேம்லாம் வந்து அப்போ வந்து அதுவே வந்து அது அதிசயம். முதல் படி வந்து அந்த 8 பிட் கேம் தான், சிப். ஆமா, ஏன்னா நம்ம அதெல்லாம் அப்புறம்தான் மறக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா. அதெல்லாம் வந்து மறந்துட்டு நம்ம அந்த 8 பிட் கேம்ல விளையாட போனோம். ஸோ அப்படிதான் வந்து ஒன்னொன்னா அப்படியே டெவலப் ஆச்சு. இன்னைக்கு PS5 வரைக்கும் வந்து நிக்குது. அப்பா PS5 Pro வந்துச்சு. PS5 Pro. ஆமா, அது இன்னும் விடுவானுங்க PS5 Pro Slimன்னு விடுவானுங்க. ஸ்லிம் எதுக்கு அதை விடுறானுங்கன்னு தெரியல. ஆல்ரெடி PS5 ஸ்டாண்டர்ட்னு விட்டுக்கிறானுங்க, அதுல ஸ்லிம்னு வேற விட்டுக்கிறான். ஏன்டா அதான் ஸ்டாண்டர்டு, டிஸ்க் எடிஷன், டிஜிட்டல் எடிஷன் இருக்குது, அது ஏன் ஸ்லிம்னு வேற விட்டு சின்ன ஒரு ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி விட்டுறது, அவ்வளவுதான். அது வேற ஒண்ணு இல்ல, நம்மள மாதிரி ஒரு நைட்டு ஒண்ணு சின்னது அந்த மாதிரி விடுறானுங்க அவனுங்க. அவனுக்கு அந்த மாதிரி தான் விடுறாங்க. அப்பவே பார்த்தா இந்த 8 பிட் கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் PS1 வந்தது. ஆமா, பிடிச்ச கேமே அதுல PS1ல இதுதான், நாட் 7. சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ஆனா அப்ப இருந்த கிராபிக்ஸ்க்கு அதுவே எனக்கு பெருசு. ஆமா, எல்லாருக்குமே அது பெருசு. இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. மாரியோ பெல்ட் அடிக்கிறான்பா, மாரியோ விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்தோன்னா செம்மையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது வந்து பெல்ட் அடிக்கிறது, எகிரி அப்படி ஜம்ப் பண்ணி அங்க போய் ஓரமா அங்க போய் நின்று இப்படி கண்ணு வச்சுக்கிறது, அதெல்லாம் செம்மையா இருக்கும், மிரட்டலா இருக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது, செம்ம அனுபவம் அதெல்லாம். ஆர்மியில அப்படியே 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாரு, அந்த அனுபவத்தை மறக்க முடியல இவருக்கு. PS1 வந்ததுக்கு அப்புறம் PS2 அப்படி இப்படின்னு வந்துருச்சு. இப்ப ஆனா PS1 எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் விளையாண்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, அந்த டைம்ல ஏன்னா எனக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது PS1 இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஆனா விளையாடும் சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி இல்ல, நம்ம மேரியோ கான்ட்ரா மாதிரி இல்ல, அதோட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். சூப்பரா இருக்குப்பா கேம் அப்படின்ட்டு அவ்வளவுதான், விடவே இல்லையே. கேம் சென்டர்லாம் நிறைய இருக்கு. ஐயோ அம்மா, அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு PS1 முடிஞ்சு PS2 ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் நிறைய பேர் விளையாடும் தெரிஞ்சிச்சு PS2 அப்படின்ட்டு. அப்ப வந்து நீ விளையாண்டுருப்ப கண்டிப்பா. ஆமா, பாத்துருக்கேன். எங்க வீட்டாண்ட வந்து பாத்துருக்கேன், இந்த ஷாப் மாதிரி வச்சு ரெண்டுக்கு வச்சு விட்டுருப்பாங்க. அது விளையாடுனது இல்லையா? விளையாடுனது ஷாப்ல போய். ஆனா ஷாப்ல போய் பாத்துருக்கேன். ஈவினிங்கா நம்ம ஸ்கூல் விட்டு போறதுனால அப்பதான் கூட்டம் நிறைய இருக்கும். ஆமா, அதுல வேற வந்து 1 ஹவருக்குன்னு சொல்லி விடுவாங்க. அத வந்து 1 ஹவருக்கு ஃபர்ஸ்ட் half an hour கழிச்சமா 10 ரூபாய். ஆமா, half an hour 10 ரூபாய். அதுக்கும் முன்ன half an hour 10 ரூபாய். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா 5 ரூபா கொடுத்து விளையாடுவேன். 5 ரூபா கொடுத்துட்டு half an hour விளையாடுவேன். எப்படின்னா எங்க ஸ்கூல் கிட்டே இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பேக் சைட்லயே ஒருத்தர் ஓபன் பண்ணாரு. அங்க என்னன்னா என் ஃப்ரெண்டு நானுமே, அவன் விளையாண்டுங்கிறான்னு எனக்கு தெரியாது. அவன் பேரு சயின்ஷான்னு சொல்லிட்டு. அதனால அவன் விளையாண்டு இருக்கும் போது என்ன விளையாண்டு இருந்தான்னா God of War விளையாண்டு இருந்துக்கிறான். அப்ப PS2ல வந்த இது அப்ப வந்து அது இன்னும் மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஏன்னா PS1க்கு PS2 வந்து என்ன மாதிரி கிராபிக்ஸ், ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது விளையாண்டுன்னா
இது என்னடா கேம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து போனா WWF தான் விளையாட விடுவானுங்க. கரெக்ட் எல்லாம் ஒரு டீமா போட்டு ஸ்மாக்டவுன் தான் விளையாடுவாங்க. ஆமா டீமா போட்டு ஜாய்ஸ்டிக் எடுத்துட்டு சட்டையை போட்டு கரகரன்னு தேய்ப்பானுங்க. ஸ்மாக் போட்டாச்சுன்னா போடு 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 என்னடா பண்றானுங்க. ஏன்னா எனக்கு அப்ப தெரியாது, அந்த அவ்வளவு விளையாண்டது இல்லை நானு. போட்டு சின்ன பசங்க இருக்கானுங்க பாரு, போட்டு இப்படி விளையாடுறானுங்க அவனுங்கன்ட்டு நான் யோசிப்பேன். என்ன பாவம் கடையை போட்டு 2 விட்டுட்டு ஜாய்ஸ்டிக் மாத்தினே இருப்பாரு போலுக்குது அப்படின்ட்டு. பசங்களுக்கு அப்ப பயங்கரமான ஒரு ஐயோ அம்மா அதெல்லாம் வந்துட்டு அடிச்சு ஈத்துன்னு போயிடுறாங்க. ஆமா அங்கேயே பயங்கரமா இருக்கும். ஒரு வாரே நடக்கும், கச்சா முச்சான்னு கத்தின்னு இருப்பானுங்க. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் தெரியும், அந்த சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆயிடுவானுங்களா அது விளையாண்டுன்னு. அதனால வீட்டுல இருந்துலாம் வந்து அடிச்சு இங்கதான் இருக்கிறானு உன்னை எங்கெல்லாம் தேடி நிக்குதுன்னு இங்க இருக்கியா நீனு. அம்மா அம்மா அதை வந்துட்டு அப்ப கூட ஒரு ஜாய்ஸ்டிக் விட மாட்டாங்க. அம்மா அம்மா வந்துட்டுமான்னு அதை தூக்கி போடும். அம்மா என்னம்மா நீங்க வந்து ஜாய்ஸ்டிக் தூக்கி போட அவரு பாவம் தூக்கி போட்டு பாருங்கன்ட்டு போயா நீ வேற இங்க வேற உட்கார வச்சுருக்கீங்கன்ட்டு அச்சு ஈத்துனே போவான் பையன். அது பார்த்துதான் மெர்சன் அப்பா அத சொல்லி வேற வாங்கினேன். நான் இது வரைக்கும் சின்ன வயசுல ஆசைப்பட்டு அப்ப இருந்ததுக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நான் வாங்கிட்டேன். எப்படியோ சந்தோஷமா வாங்கிட்டேன் நானு. PS2 PS5 வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் விளையாண்டு பார்த்துட்டு அப்புறம் கொடுத்துட்டேன். ஏன்னா சூழ்நிலை அப்படி விளையாட முடியல. அப்புறம் அப்ப இருந்த டைமுக்குலாம் இருந்தா எல்லா கேமும் விளையாண்டு ஜாலியா இருப்போம். ஆமா அப்ப நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப வந்து நமக்கு அப்ப என்ன வேலை இருக்கு சொல்லு. ஸ்கூலுக்கு போவான், ரிட்டர்ன் வீட்டுக்கு போவான், அவ்வளவுதான். வீட்டுக்கு போனோம்னா ஏதாவது இருக்கும் எடுத்து சாப்பிடுவோம், டியூஷன் போனோம்னா போவோம். இல்லன்னா கம்முன்னு பேக தூக்கி போட்டோமா ஏதாவது தின்னமா சட்டையை கிட்டலாம் கைட்டு கூட மாட்டோம், அப்படியே ஓடுறோம். போட்டு வச்சா வந்துட்டா அடிட்டு ஓடி போய் எங்கேயாவது விளையாண்டுக்கிறது. என்ன பண்ணுவோன்னே தெரியாது, ஆனா ஏதாவது ஒரு விளையாடுன்னு இருப்போம். ஆமா அவனுங்கள போனா என்னடா வா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜாலியா ஏதாவது ஒண்ணு. ஆனா பார்த்து ஜாலியா விளையாண்டு ஃபுல்லா சட்டை கிட்ட எல்லாம் அழுக்காயிட்டு வீட்டுக்கு வருவோம். அதான் அப்பதான் டைம்ல அதான் ஃபுல் ஜாலியா இருந்தது, ஃபன்னா இருந்தது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த டென்ஷனும் கிடையாது, ஜாலியா போச்சு. அவங்களுமே ஜாலியா இருந்தாங்க அப்பா அம்மா. அவங்க பாட்டுன்னு என்ன நம்மளாலதான் டென்ஷன் ஆகுது, இவன் வேற எங்கேயாவது ஓடிடுறான், இருக்கவும் மாட்டான், உட்கார மாட்டான், தின்ன மாட்டான்னுவாங்க. பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த டைம்ல வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நடந்திருக்கும். இல்ல கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் தான் நாங்க ஞாபகம் வந்ததுதான் நாங்க சொல்றோம். இண்டோர் கேம்ஸ்ல இன்னும் 2-3 கேம் எல்லாம் விளையாண்டுருப்பீங்க நிறைய. அது மாதிரி நிறைய நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது நாங்க இன்னுமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டா நாங்க அடுத்த இதுல வந்து அந்த கேம்ஸை பத்தி நாங்க நிறையவே இன்னும் பேசுவோம். கண்டிப்பா அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறோம். வழக்கம் போலத்தான் எப்பயும் சொல்றதுதான், அதேதான். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது இவரு. அடுத்த வீடியோல பாக்குறோம். ஸ்டே டியூன்.